இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள். முதலாவதாக, தன்னை நிந்தித்தவர்களையும் இகழ்ந்தவர்களையும் அடித்தவர்களையும் மன்னிக்கும் வார்த்தையாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று கூறினார். இரண்டாவதாக, தன்னுடன் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்வன் தன்னை நிந்தித்த போது மற்றவன் தன்னை நினைத்தருளும் என்று வேண்டினான். அவனுக்கு இரட்சிப்பை வழங்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்றார். மூன்றாவதாக, தன் தாயின் அன்பையும் தன் சீடனின் அன்பையும் உணர்ந்து அன்பின் வார்த்தையாக தன் தாயிடம், ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றும், தனக்கு அன்பாயிருந்த சீடனிடம், சீடனே அதோ உன் தாய் என்றும் கூறினார். நான்காவதாக, சிலுவையில் 3 ஆணிகளில் தொங்கும் போது வேதனையின் மிகுதியால் வியாகுலத்தின் வார்த்தையாக, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறினார். ஐந்தாவதாக, தன் சரீரம் சோர்வடைந்த வேளையிலும் வேதவாக்கியம் நிறைவேற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆத்மதாகம் உடையவராய் துயரத்தின் வார்த்தையாக, தாகமாயிருக்கிறேன் என்று கூறினார். ஆறாவதாக, பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தேன் என்ற நோக்கத்தில் ஒரு வெற்றியின் வார்த்தையாக, முடிந்தது என்று கூறினார். ஏழாவதாக, தன்னை பிதாவின் கையில் ஒப்படைத்து ஒப்படைப்பின் வார்த்தையாக, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லி தன் ஜீவனை விட்டார். ஆமேன்.